அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து வாத்தி படத்துடைய டீம் இருக்காங்க. வணக்கம் and thank you so much for joining us today. Thank you. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஐ திங்க் ஆஃப்டர் தி ஆடியோ லான்ச் எல்லாரும் ஒண்ணா இப்போதான் இணைஞ்சிருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த ஒரு மொமெண்ட், இந்த ஒரு தருணம்? How do you feel being part after all the shoot process and all of that? For me, it's a very great moment because I'm sitting next to Bharathyraja sir. You don't know, I'm a huge fan. I've told so many times and I will say another 100 and 150 times. For me, this is a very, very precious moment. Yeah. எனக்கு வெங்கி மேலே ஒரு பெரிய இது உண்டு. நான் எங்கே போனாலும் wherever I go, whenever I start my speech, இனியே தான் பண்ணுவேன். He is my fan. என்ன தெலுங்கில் நடிகை கொடுக்க வேடிக்கை பார்த்தீங்கன்னா, நீ called me, Dhanush வந்து என்கிட்ட சார் 2 days என்னையா சொல்லி தெலுங்கில் சொல்லி இல்லை வெங்கி ரொம்ப இதாக இருக்கான். போனேன் ஒரே ஒன்று I saw Vaathi. I am proud myself that I participate with Vaathi. இந்த படத்தில் எனக்கு ஒரு பார்ட்டிசிபேட் இருந்ததே ஒரு பெரிய விஷயம். தமிழ்நாடு தெலுங்குலையும் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இருந்தேன். ஐ ஷாட் ஒரு வாத்தியில் ஒரு வெங்கி தான் டேரக்டர், ஒரு கீ ரோல். அவங்க வெங்கி டேரக்ட் பண்ணி நான் நினச்சிருக்கேன். I proud myself I participated. Samyukta நான் சொல்லுவேன், Samyukta என் பக்கத்தில் விட்டு உட்கார வைப்ரேட் ஆகி நான் போய் சொல்லுவேன். இப்படிதான் பார்த்தேன் சாங் போனேன் சாங் இது தான் மண்ணில் இருக்காங்க. அப்படி ஐ லவ் சம்யுக்தான்னு சொல்லி மேடையிலே சொல்லிவிட்டேன். தனுஷு கூட போவோம் இவரெல்லாம் சொல்கிறேன். ரியலி இஸ் கிரேட் ஆர்டிஸ்ட். அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணி அந்த ஹோம்லி லுக் ஆர்டிஸ்ட் மாதிரி ஃபீலிங் இருக்காது, ஒரு ஹோம்லி லுக் இருக்கும். அதில் கிரேட் சம்யுக்தா. Thank you. பாரதிராஜா சார் கிட்டேருந்து ஒரு லெஜெண்டரி டைரக்டர், இயக்குனர், இமயம், அவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருக்காரு உங்களை பற்றி. இட்ஸ் a rare thing to look at it. எப்படி இருக்கு லைக் being appreciated from him and again meeting the team after long time? Speechless. சொல்ற வார்த்தைகள் இல்லை. I feel shy, very overwhelmed and very grateful also because appreciatingன்றது அது அவ்வளோ ஈஸியாக யாரும் பண்ண மாட்டாங்க. சும்மா we don't appreciate you know, so அவங்க I know that he is not, I mean I feel that he is not just saying it. so அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்கன்னா Speechless. Speechless. ரைட். அண்ட் கென், நீங்கள் சொல்லுங்கள். ஏடி, அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர், அப்புறம் யூவ் கம் ஃபார் த ப்ரொமோஷன்ஸ். டீமை மீட் பண்ணுறதுல எவ்வளோ சந்தோஷம், எவ்வளோ மகிழ்ச்சி? சீரியஸாக ரொம்ப ஹாப்பி. என்னுடைய ஃபேவரட் பீப்புள் நீங்கள் எல்லாரும். சார் கூட திருச்சிட்ட படத்தில் வந்து நான் ஏடியா ஒர்க் பண்ணேன் சார் கூட. ஸோ என்னை அப்போலேருந்து இப்போ வரைக்கும் சார் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்டே இருப்பார். அண்டு வெங்கி சார், மை டைரக்டர் அண்ட் மை பிரதர், மை எல்டர் பிரதர் வெங்கி சார், மை ஃபேவரட் பர்சன். பேசியே கையில் எடுத்துட்டு சார் பர்சன். அதுக்கப்புறம் சம்யுக்தா மேமாக்கா. ஸோ இல்லை நான் கம்ப்ளீட் பண்ணதாக்கா வரேன். சம்யுக்தா he calls me Samyu. ஓகே ஓகே கூப்பிட்டுருவோம். ஸோ சாமியூ ஸ்டைலிஷா சாமியூ பயங்கர ஃபேவரட்டான ஒரு பர்சன். ஸ்பாட்ல நிறைய வாட்டி சிரிச்சு அவர்கிட்ட கேவலமா திட்டு வாங்கிருக்கோம். அந்த மாதிரி பயங்கர மை ஃபேவரட் பர்சன். அதான் சொன்னேன், என்னோட ஃபேவரட் பீப்புளா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறதுல செம்ம ஹாப்பி. ஓகே. ஸோ பாரதிராஜா சாரோட படங்கள் பார்த்து நம்ம வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் நீங்களும் சொல்லியிருந்தீங்க ஆடியோ லான்ச்சில் தட் வேதம் புதிது. யா. ஸோ
சார் நம்ம கூட இருக்காங்க. வாத்தி இஸ் ஹியர் வித் us today. அவர்கிட்ட இருந்து ஒரு கேள்வி ரிகார்டிங் டு சினிமா கேக்குறதா இருந்ததுன்னா what would you ask him? Everyone, எல்லாருமே உங்களுக்கு உள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். You can ask him one question. சார் நீங்க வாத்தி சார் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு வந்து நீங்க சினிமா பத்தி கத்து கொடுக்கணும். So they have a lot of questions to ask, so you can ask one main question to the Vaathi. Okay, Samyu. No, you start. I want Okay, to know me. what you're going to ask. Because chumma he's not saying he's a fan. I've seen shooting பண்ணும்போது sir வராங்க. Okay, sir is coming and sir's car is taking a turn. It's almost like 200 meters away. But இங்க இருந்தே வெங்கி sir will get Bharathyraja sir வராங்க. இங்க ஷாட் ரெடியா என்ன ரெடி இல்ல சார் வந்தா அப்பவே ஷாட் எடுக்கணும். He loves him and respects him a lot. I have seen it in real how excited he is. Like after a shot he'll run to him to sir and he'll come back. He was so excited to direct him also. So true fan. Sir, if I really want to ask you something. Sir, unnor panam sir, you have to direct. In Telugu, Tamil, whichever sir, okka cinema matram you have to do it sir. Why? Because and the USP of Bharathyraja sir's films back then was abstract shots. Absolutely. Abstract shots. So அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படி. So those things we miss now. So இப்போ அது when you just when that thing comes back it will be another new trend மாதிரி. So what happened last 4-5 years I started to act. எல்லாரும் என்ன நடிக்க விட்டாங்க. இப்போ ஒரு 7 படம் 7-8 films I am doing acting. But the grip in the direction you won't get at night. So now I am going to start a film. See. Wow. A fan's wish. Wow. I am putting Thai May. And that title is Thai May. After 5-6 years I am going to direct that film. டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கிரிப்பு வெங்கி எத்தனையா அதனுடைய இதே வேறு கமாண்ட் அது வந்து அதனுடைய ஸோ மெனி ஹீரோயின்ஸு சொல்லிக் கொடுக்குறதுல ஒரு இது வேறு நம்மளே நடிக்கிறது வேறு when we mold them if you கிட்டத்தட்ட more than so many heroines so many heroes அவங்கள மோல்டு பண்ணுறதுல ஒரு பெரிய லவ்லினஸ் இருக்கும் இப்போ நானே போய் நடிக்கிறேன் அதனால நான் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு டைரக்ட் அகைன் பண்ணலாம் சார். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த வாத்தி ப்ரொமோஷன்ஸ்க்கு இணைஞ்சிருக்கோம் இல்லையா? ஸோ சார் உங்களுக்கு இந்த கேள்வி உங்களோட I have a question. சார் ஒரு ஆக்டரை ஒரு கேரக்டருக்கு நீங்கள் எப்படி அந்த ஆக்டரை கொண்டு வருவீங்க? அதில் உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி ஆர்டிஸ்ட் வந்து நாம் வந்து இப்போ வந்து மோர் தென் 6 months இட் ரன் ஹியர் அந்த ஃபில்ம் எனக்கு ஓடிட்டுருக்கும் அஸ் அ டைரக்டர். நீங்களாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டைரக்டர் ஹேஸ் சீன் த ஃபில்ம். இதில் இந்த கேரக்டர் என்ன பண்ணணுங்கிறத நான் டிசைட் பண்ணுவேன். நீங்கள் ஆன் த ஸ்பாட் ஆர்டிஸ்ட் வந்து உட்கார்ந்தோடனே வந்துடாது. ஸோ வி ஹேவ் டு அவங்க மோல்டு பண்ணி ஆகணும் வாட் ஐ ஃபீல். இப்போ ஒரு வெக்கப்படுறதுன்னா ஸோ மெனி இது இருக்குது. அப்படியும் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஸோ மெனி திங்ஸு. அதில் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வைக்கப்படுறதுலே அதை சொல்லி கொடுத்து அவங்கள மோல்டு பண்ணணும். அதில் ஒரு பெரிய திருப்தி இருக்குது. இப்போ சம்யுக்தாவுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வைக்கப்பட்டையில் அது நான் என்னுடைய படம் கல்லூரியில் தான் தெரியும். ஐ டீச் தோஸ் பீப்புள் ஸ்டில் பீப்புள் ஆர் டிஸ்கஸிங் அபவுட் இட். அது சொல்லித்தரதில் ஒரு சுகம் இருக்குது. ஆக்டிங்காட்டும் அஸ் அ டைரக்டராக சொல்லித்தருந்து மோல்டு பண்ணி கொண்டாடுறதுல
படம் ஏன்னா அவங்க அந்த ஸ்பாட் வந்து ஒரு 2 ஹவர்ஸில் அப்சர்வ் பண்ணணும். ட்ரெயின் ஒரு மோர் தென் 6 months இது எனக்குள்ளேயே படமாக ஓடி இருக்கும். அது வந்து ஆல் ஆஃப் செவன் யூ கேனாட் கெட் இட். அவங்க சொல்லி அதை பண்ணி நான் நடிச்சுடுவேன். சிலருக்கு சொன்னோன்னா அப்சர்வ் பண்ணி பண்ணிவிடுவாங்க, சிலருக்கு நடித்து காட்டுறோம். நான் பெரும்பாலும் நடிச்சு காட்டிடுவேன். நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணக்கூடாது, இதுதான் பண்ணணும். நிறைய 6 மாதம் 8 மாதம் இங்கே ஓடி இருக்கு அந்த கேரக்டரு. நீங்கள் வந்து 2 செகண்டில் நீங்கள் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லி பண்ணிடுவேன். கரெக்ட் கரெக்ட் சார். உங்க கேள்வி நீங்க என்ன கேட்க விரும்புறீங்க? சார் இப்போ வர யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறதாங்க. நீ எங்க நான் எங்க இருக்கிறனால எப்படிலாம் You give us advice. We are youngsters. அது இன்னைக்கு வர பசங்க சினிமா ஆசையில் மட்டும் வரக்கூடாதுல்ல. சினிமா ஒரு மாய், ஒரு 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 சிறுவாயிடு கொண்டு வரணும். இன்னைக்கு வர யங்ஸ்டர்ஸு you got a lot of opportunity to see the all languages films, Hollywood films, Japanese films, Marathi films. எங்களை காட்டில் அதிகமான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நீங்கள் இங்கே வரும்போது உங்களை கம்ப்ளீட்டாக மாற்றி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு நாம் போடணும். ஒன்றும் இல்லை, தனுஷ் இருக்கானே ஒன்றுமே வேணாமே. அவன் நான் இவ்வளோ வருஷம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், நடிச்சிருக்கேன். when he died I shocked. நிஜமாவே அவன்கிட்ட என்னமோ பவர் இருக்கு. I don't know why. இது இப்படி பண்ணணும், இது இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு பிளான் பண்ணி வந்துடுவான். வந்து நம்மளை போட்டு அனுப்பிடுவான். அப்பா இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ண ஏமாற்றி வேலை வாங்கிடுவான். அவன்கிட்ட நிறைய நீ கற்றுக்கலாம். நீ அவங்ககிட்ட இருக்குனால சொல்கிறேன், உங்கள் அப்பங்கிட்ட கற்றுக்காத. வேண்டுலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து வேறு ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு தனுஷை பார்த்தாப்போ வேறு ஒன்றும் ஏதோ இங்கே உட்காந்து ஏதோ வாத்திக்காண்டி ப்ரொமோஷன் பேசுகிறதா இல்லை. ரியலி ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் ஹியர். அவங்க நிறையா கற்றுக்கலாம். நானே அவங்ககிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன். ஐ லேர்ன்ட் a lot from him. I proud of him. He is from my soil. அவங்க அப்பா எங்கள் ஊர் பக்கம் நிறைய எனக்கு அவங்க ஊரில் வேலை பார்த்துருக்கேன். இவங்க அப்பா அதில் எனக்கு ப்ரௌட். ஒன்றுமே வேணாம், நீ அவனை பார்த்து யங்ஸ்டர்ஸ் யூ லேர்ன் ஃப்ரம் ஹிம். தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து இன்னைக்கு நம்ம வாத்தி ப்ரொமோஷன்ஸ்க்காக வந்திருக்கோம், ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஸோ சார் இந்த கேள்வி உங்களுக்கு. இப்போது உங்கள் காலத்தில் வந்து இந்த ப்ரொமோஷனல் விஷயங்கள் வந்து இருந்ததே கிடையாது. ஸோ படங்கள் எந்த மாதிரி வந்து பப்ளிசிட்டியோ இல்லை ப்ரொமோஷன்ஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்போ இருந்தது, இப்போ வந்து அது எப்படி மாறி இருக்கு உங்களோட பார்வையில்? இந்த ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எங்கள் அதெல்லாம் ப்ரொமோஷன் இல்லாமல் ஐம் சாரி. I did my first film 76. 16 வயதிலே only 7 press reporters came with me. அப்போ எல்லாம் உள்ள கேமரா கிடையாது. 7 பேருமா பிடிச்சிருந்தா சரியாகிடும். 7 ரிப்போர்ட்டர்ஸ் தான். டைமண்ட் பாபுன்னு இருக்காங்க, அவங்க அப்பன், ஒரு 7 பேர் தான் வந்தாங்க. இவ்வளவு எக்ஸ்பாண்டிங்காக எங்கள் மீடியாவில் எங்களை கவர் பண்ணுறதுக்கு வழியில் அதையும் மீறி நாங்கள் ஜெயிச்சு வந்தோங்க. நான் பார்த்தேன் என்ன மீடியாவுடைய சப்போர்ட் வேணும். இப்போ அளவுக்கு வசதி இல்லைனாலும் அந்த காலத்தில் அந்த 7 பேர் தான் தமிழ் ரிப்போர்ட்டர்ஸ். அவங்க எங்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டாடுறாங்க. வேணும், நீங்கள் அவசியம். ஏன்னா எங்களை கொண்டு போய் இந்த உலகத்துக்கு பாரமாக இருக்கிறது ப்ளஸ் தான். நீங்கள் தான் யூ ஆர் லைக் எ பிரிட்ஜ். அது என்ன சொல்கிறது மேற்கொண்டு சொல்லுவீங்க, நீ என்ன சொல்லு. So coming to Venki sir, cinema appo எப்படி இருந்தது? How cinema back then and how has cinema evolved over the years, and what is the one thing that you miss about cinema back then? அதாவது சார் இருந்த அந்த period. See, I mean, I'm born in 80s, but my family is
so much. It's very into watching films. So my grandfather and everyone, they used to watch Bharathyraja sir's films. So though I was born in 80s, I know the films of 70s and 80s and so on. As Sir said, yeah, the publicity was very, very minimal. We never had, they never had audio releases. They never had trailers. They never had these promotional events and everything. Those days, films work used to speak for itself. They used to have 2-3 film magazines, and the film magazines they used to have the film is going to release, or a few posters here and there. And that's the reason films used to have a long run. Films 100 days, 175 days. We used to hear silver jubilees. Few films even ran for 300 days and 1 year. So that's the reason producer always used to take some pride in making a film. When your product is in theaters for so long, you have your chest high, your head high. So that was a golden era. I'm not saying today we evolved into a different phase, but when you actually think of the golden phase of Indian cinema, especially South cinema, let it be Tamil industry, let it be Telugu industry, the golden era was always that 70s and 80s. That's when Inga Bharathyraja sir and we have Balu Mahendra sir, everyone, Balchandar sir, everyone were emerging, and Anga Vishwanath sir, Raghavendra Rao sir, Dasar Narayan Rao sir. They were the contemporaries. Even when sir talked about that film, the first film, it was made in Telugu as Padarelu Vayasu. And it was a blockbuster, and it was remade by Raghavendra Rao sir. And there was a very fun, there was a very interesting fact that he once shared in an interview. The film had a positive ending in Telugu, but a negative ending in Tamil. Apparently, sir and Kamal sir, everyone called him and said, please don't have a positive ending. And the essence will get diluted. But he ended up having positive. So yeah, undoubtedly, with publicity, without publicity, I don't know, but that 70s and 80s are the golden era of the South cinema. In those days, K. Vishwanath, one of my parallel colleagues, yes. Raghavendra. I went and நான் ஹைதராபாத் போகும்போது எப்படியாவது விஸ்வநாத்தை பார்த்தோம்னு நினச்சேன். முடியல, I didn't get the chance. Still, he's a great man. Yes. அவங்கெல்லாம் I learned something from them. They said in the street, we learned cuttings and editings from Bharathyraja. நான் மாமா சொல்லுவான், எனக்கு கஷ்டமாக இருக்கேன் சார். It's mutual love. They loved sir loves them. Today we all miss Vishwanath sir. I introduced Sridevi in Hindi, and Raghavendra, he promoted Sridevi in Telugu. எடிட்டிங்கில் உட்காந்துருப்பேன், ராகவேந்திரா வருவார், இங்கே வாயினிங்கில் போயிட்டு இங்கே பாரதிராஜா ஒரு பாட்டு போடுங்க, கேட்டுட்டு கேட்பார். ஏன்னா உன் பாட்டு தான் நான் போகணும், அவ்வளோ மரியாதை வச்சுருப்பாங்க. அதுக்காக நான் பெரிய வேனில் டெக்னிக்கலி தி லவ்ஸ் மீ. நான் படிக்கலை, ஐ டிட் லேர்ன் எனிதிங் ஃப்ரம், பட் சம்திங் வைப்ரேஷன், டைமிங் சென்ஸ், ரிதம் சென்ஸ் யூ ஷுட் ஹேவ். என்னுடைய பாட்டு பூராமே ஒரு ரிதம் கட்டிங்ஸ் இருக்கும், பட் ஆட்டோமேட்டிக்காக வர்றது அந்த மாதிரி. சார், நீங்கள் இப்போ ரிதம் சொல்லிட்டீங்க. ஸோ இன்னும் சில கேள்விகளுக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு அந்தாக்ஷரி மாதிரி. ஸோ we can start with maybe நீங்களும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைன்னா பாட்டு பாடினா எந்திரிச்சு ஊருக்கு
இல்ல சார் நீங்க என்ன பண்ணாலும் நாங்க ரசிச்சு தான் பார்ப்போம். ஆமாவா இல்லையா? சிங்கர் இங்க இருக்காங்கல்ல, எஸ். சிங் பண்ணி ரைட் பண்ணி அப்புறம் நீங்க தான் மியூசிக் வீடியோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இளையராஜா நான் போய் அவங்க இருந்தேன்னா நான் பாட ஆரம்பிச்சேன்னா பெட்டி விட்டது. அவர் பாட்டு இன்னைக்கு காமெடியாக பண்ணுவேன். இல்லைடா அவன் இது பண்ணிட்டு பிஜு பிஜுன்னு பண்ணிட்டே இருப்போம். சங்கம் என்ன சொல்லி என்ன போய் பாட சொல்லுது. சும்மாதான் சார். nobody is going to judge you because anyway you are a wonderful singer. நீங்க இப்போ அந்த ஒரு லைட்டா சங்கம் அது பண்ணும்போதே we can see that how good a singer you are. So நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். யாரோட நம்ம captain of the ship ஓட ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, but I like one song. Okay. But on the song you have to sing. Okay. Sing. மலைத்திறந்து பாவுனலை அழைதான் கூம் சிறு குயில்தான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் இணைந்தது படித்தது. சூப்பர். Okay. Very good. Ken பாடியாச்சு. Who's next? அவங்கதான். Everybody. Of course. Sing Vaathi, it's your song at least. எனக்கும் ஸ்ருதிக்கும் செட் ஆகாது. நோ சம்யுக்தா எனக்கு பாடலாம் அப்படின்னு. Yes. No, see sir. sir please don't do that please sir. Every day நான் கடவுள் கிட்ட நான் why அது ஒரு பாட்டாவது நல்லா பாடிட்டு அவ்வளோ பிடிக்கும் பாட்டுனா. ஈவன் சில ராகங்கள் இதெல்லாமே கொஞ்சம் தெரியும். பட் இல்ல தெரியும்னா இல்ல அது என்னன்னா நான் அது இல்ல அதுல இன்னும் எதனால தெரியும் நான் சொல்றேன். பிகாஸ் ஒரு லைன் it's 45 million today. Come on, Let's celebrate it with Samyukta. சார் இவ்ளோ ரிக்வெஸ்ட் பண்ணாரு. காதலிக்க கைடி இல்ல சொல்லி தர அது ஸ்டார்ட் பண்ணி நான் கூட பாடுறேன். காதலிக்க கைடி இல்ல சொல்லி தர வாவாதி. காதலிக்க கேடு இல்ல காதலிக்க கேடு இல்ல வாவாதி. சொல்லி தர வாவாதி. நீங்க பாடவே இல்ல, சீட்டிங் பண்றீங்க. அவர்தான் பாடுறாரு. நான் வாத்தியா இருந்து இப்படி சீட்டிங் பண்ணலாமா? ஸ்டூடண்ட்ஸ் தான் சீட்டிங் பண்ணனும். டீச்சர் ஷுடன்ட் சீட். வராது. ஓகே எப்படி பண்றது நீங்கள் வந்து ஐயோ பயமா இருக்கு. காதலிக்க கைடி வேண்டாம். Okay. அடியாத்தி இல்ல சொல்லி தர வாவாத்தி. சேர்த்து வச்ச ஆசையெல்லாம் சொல்லி தர. Okay, you are a cheater. Yes. வேற 2 lines தானே? 2 lines தான். Just 2 lines. யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தானாட. That's one line. It's okay. நோ யமுனையாற்றிலே ஈர காற்றிலே கண்ணனோடு தான். You breaking the words. அப்படி வராது. Words break. அவங்க சீட்டிங் பண்ணாங்க சார். நம்ம இந்த எக்ஸாம்ல அவங்கள ஃபெயில் பண்ணிடுவோம். நோ ப்ராப்ளம். நான் ஃபெயில் ஆயிடுறேன். பரவாயில்லை. Okay, sir. Coming to you. Yes. You started the tune and you pushed it off to him. Yeah. So you have to sing one. No, I don't know. Telugulo kuda Telugu. మాట్లాడాలి. Telugu what song? I like this one song of Nageswara sir. It's an old song. నేను పుట్టాను ఈ లోకం మెచ్చింది, నేను ఏడ్చాను ఈ లోకం నవ్వింది, నేను నవ్వాను ఈ లోకం ఏడ్చింది. இதே டியூன்ல எல்லா లాంగ్వేజ్லயும் చీటింగ్ பண்ணாதீங்க சார். What? No, it's a very famous song. Okay. Yeah. So నాకింకా లోకంతో పని ఏముంది, don't care. இவங்க நடிகனாகலாமா? சார் படத்துல நடிச்சிருக்காரு சார். நடிச்சிட்டு அப்புறம் தமிழ் கொண்டாந்து எங்களுக்கெல்லாம் பெரிய ஹீரோடைய நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க சார்மிங் ஃபேஸஸ்.
சார் சார்மிங் பாருங்க இவ்வளோ புகழ் பாராட்டு. இன்ட்ரடியூஸ் பண்ணேன். நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சந்திரசேகர் இவன் சார்மிங். இப்போ இவெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். சம்யுக்தா மாதிரி ஆளெல்லாம் நான் எங்கள் காலத்தில் கிடைக்கல. உங்க அடுத்த டைரக்ஷன்ல இவர் ஹீரோ, இவங்க ஹீரோ சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் டே ஷூட் சார் இந்தாக்க சொன்னார் அந்த டைரக்ஷன்ல grip అది యాక్టింగ్ కాదు లేదు లేదు రాదు రాదు లేదు. ஓகே, சினிமா பொறுத்த வரைக்கும் வெற்றி நம்ம வந்து அடையணும்னா எது ரொம்ப முக்கியம்? வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டு வின்னிங் இன் சினிமா? Truth and genuinity in filmmaking. discipline. உங்களுக்கு இப்பதான் கேமரா கிட்ட கத்துக்கிட்டீங்க. So you are taking classes from the greats. எனக்கு இங்க இருக்கதே ஒரு மாதிரி அப்படியே மறைக்கிற மாதிரி இருக்கு. சார் போய் உட்காந்துருக்கிறது சார் சத்தியமா சார் என்ன மட்டும் யாரும் நம்ப மாட்டீங்க. அதெல்லாம் ஜஸ்ட் எனக்கு நல்லா லிசனரா எங்கள் பீரியட் எங்கள் பீரியடில் நாங்கள் கிங்கு. இப்போ டைமிங்கில் we are watching youngsters, how they are doing. இவங்ககிட்ட என்ன கற்றுக்கலாம்னா தனுஷ் பையனை பார்த்தேன். நம்ம லேர்னிங் ஃப்ரம் தனுஷ். பராத்யராஜா என்கிட்ட வந்து தலை சொல்லுவாங்க, எங்கள் ஊர் பையன். Now I am learning from youngsters. Oh, really. Still I have to learn. Still I have to. எங்கள் காலங்கள் வேறு. இந்த காலத்தில் I observe so many things from these people. சின்ன பசங்க வித்தியாசமாக டெக்னிக்கலாக இருக்குது, பெர்ஃபார்மன்ஸ் சைடு, மெலோட்ராமாஸ் கம்மி. இதெல்லாம் இப்போ நவ் ஐ எம் லேர்னிங் கற்றுக்கிட்டுருக்கேன். நான் ரொம்ப ஏன் 83 நான் ஸ்டில் நான் அந்த எனர்ஜிக்கு இந்த யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம் இருக்கிற மாதிரி மறுபடியும் அப்படின்னு ஒரு ஆசை. சார் ஆக்சுவலாக நீங்கள் உல்டாவா சொல்கிறீங்க. உங்களை பார்த்து தான் எங்களுக்குலாம் எனர்ஜி வருது. எஸ் ஆர் நோ? True. சரி, அந்த காலத்து ஓகே. இல்ல சார். இல்லை சார், உண்மையாகவே இல்லை சார். ஸ்டில் உங்கள் எனர்ஜி அவ்வளோ இன்ஃபெக்ஷஸாக இருக்குது. லைக் டல்லா நம்ம எல்லாருமே டல்லா இருந்தோம். காலையிலேருந்து ப்ரொமோஷன்ஸ் அது இது அப்படி இல்ல நான் டல்லால இருந்தேன். நான் டல்லா இருந்தேன் சார். பட் உங்களோட அந்த ஒரு வைப், அந்த எனர்ஜி, வாங்கப்பா பண்ணலாப்பா, அந்த மாதிரி ஒரு அது ஒரு கலைஞர் ஒரு சேலஞ்சிங் எப்போ இருந்துகிட்டு இருக்கும். நல்ல கலைஞன் காலத்தை வென்று எனக்கு முன்னாடி என் பிள்ளையை வென்று அவன் பேரனை வென்று நான் ஜெயிக்கணும். ஐ ஹேவ் டு ரன் வித் தோஸ் பீப்புள். அதர்வைஸ் ஐ எம் நாட் கலைஞன். என் பையனோட நான் போட்டி போடணும், இவனோட நான் போட்டி போடணும், சமூகத்தோட போட்டி போடணும். ஏன் அந்த கிழமை ஏன் அப்படி அவன் சொல்லணும்? அவன் தான் கலைஞன். நான் வந்து எல்லாம் இப்படி இருந்து சொல்லுவாங்க. எஸ் அது போகணும். நான் இன்னைக்கு விட மாட்டேன். ஐ வாண்ட் டு இவங்களோட சேர்ந்து ஓடி இவங்களை ஜெயிக்கணும்னா இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸ்டில் ஐ எம் ஹவ் டு வின் திஸ் பீப்புள். அதர்வைஸ் தேர் இஸ் நோ யூஸ் ஆஃப் லைஃப். ஒரு நல்ல கலைஞனுக்கு இந்த விளக்கு வெளிச்சம் பட்டுக்கிட்டே இருக்கும். என்னைக்கு விளக்கு வெளிச்சம் என் மேலே வரலையோ, மீடியாவுடைய வெளிச்சங்களையோ, that is the day for my death. ஒரு நல்ல கலைஞனுக்கு வாழ்க்கையோ அந்த லைட் வந்துட்டு இருக்கணும். இவங்க இந்த யங்ஸ்டர்ஸ் காம்படேட் போட்டுட்டு அவன் தான் கலைஞன். இல்லைன்னா ஆனால் இங்கே வந்து இவங்க சம்யுக்தா வந்து ஓகே இவங்க எவ்வளோ உட்காந்து போராடி இருக்கணும் அப்படின்னா இல்லைன்னா கொஞ்சம் விட்டுருதான் கஷ்டம் போயிட்டே இருக்கணும். ஸோ வாத்தி படத்துடைய கதை 90s-லேருந்து 2000s அந்த டைம் பீரியடில் தான் செட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கீங்க அண்ட் யூ ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஸோ நீங்கள் அந்த போர்ஷன் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்குன்னா அந்த நினைவுகள் திரும்ப வந்துச்சா? Did you go back to like in time and உங்களுக்கான அந்த recollection? அது என்ன வெங்கியை மேலே வச்சு பெரிய நடிகை அவன் ஆசைப்பட்டு ஒரு
தெலுங்குல போய் நடிக்கலாமா பாரதிராஜா? நடிக்கலாம் சார், எந்த லாங்குவேஜ்லயும் நீங்க நடிக்கலாம். True, sir. அதில் ஒரு சீன் 2 சீன் காண்டி என்னை இங்கிருந்து ஹைதராபாத் போய் இதெல்லாம் சொல்லி நீங்கள் போகணும். அது நடித்தேன். அது அந்த வண்டி ஓட்டிகிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு பக்கத்தில் 2 பொண்ணு சரி இருக்காது சதுப்பேன் அது போய் அப்புறம் மூட்டையெல்லாம் இறக்கி போடலாம், பிள்ளைங்க பறிச்சுக்கு போகணும், இன்னும் அழகாட்டு என்ன முக்கியம்னு சொல்லி அவன் வாத்தியாருக்கு நான் வாத்தி வந்தான். ஒரு சீன் தான் கூட அது நெக்கி என்னுடைய என் மேலே நம்பிக்கை வச்சு கூப்பிட்டு அவன் ஒரு காலத்தில் என் படங்கள் பரசி தான் ஏமாந்தேன். அது கான் போனேன், தனுஷ் கான் போய் நடித்தேன், தெலுங்கு பேசி நடித்தேன். அன்னைக்கு எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்கு. Where? We took a photo there. Yeah, we have photos. Yeah. I won't give you. You didn't say no. Exactly, punishment. இல்ல we're taking pictures. So நான் கொஞ்சம் இல்ல சார். ஃபோட்டோல பேச விடுவோம். நான் ஃபோட்டோவில் இன்னும் அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க, நான் போகலாமா இல்லையான்னு அப்படியே இருந்திருந்தேன். அப்போ சடனாக சார் வந்து கதாநாயகி இல்லாமல் என்ன ஃபோட்டோ என்ன படம். சரி, ரொம்ப சிம்பிளான இது, பட் அது இட்ஸ் பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். கதாநாயகியில் என்ன படம் என்ன ஃபோட்டோ, நீங்கள் வா அப்படின்னாங்க. ஸோ எனக்கு அந்த ஃபோட்டோ கொஞ்சம் ஸ்டூடெண்ட் தப்பு பண்ணா கூட வாத்தி வந்து மன்னிச்சு விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் he'll say that, then he's sweet. ஸோ யூ ஆர் கேப்டன் கூல். டேரக்டருக்கு வந்து கோவம் பெருசாக வராது, ரொம்ப கூலாக எல்லாமே டீல் பண்ணுவாருன்னு we heard about it. So we have 2 of your students right here. So one is Samyukta and one is Ken. So இப்போ அவர் முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள், how is he as a director? எப்படிலாம் திட்டிருக்காரு, திட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவார், he has. Tell us about that. See, honestly speaking, he only tries to make the ஒரு ஆக்டரை எப்படி அந்த கரெக்டாக அந்த கேரக்டருக்குள்ளே கொண்டு வரணுன்றது அவங்களோட, that's what he is in. So whatever that takes is, I'm not saying that he has not shouted. He has shouted, but that doesn't mean it's permanent-ஆ அப்படியே இருக்காது. 2 seconds? Yeah, நிஜமா just 2 seconds. After that so I like that. அது சில பேர் அது they're it's so in that way it's very easy to work with him. So அந்த ஆங்கிள் எடுத்தா நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு. ஸோ we are just let go. He's a director, he's molding us. So that was a nice process. Okay. Yeah. So ஒரு கிரியேட்டரா நீங்க he'll be not just with anyone, or ஏதாவது லேட்டானா இல்லை அவங்களோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட எப்போவுமே at times, but 2 seconds 3 seconds 5 seconds, that's it. அதுக்கப்புறம் கொஞ்சம் பண்ணுமா, அது கரெக்டாக do it rightly please. ஓகே. ஸோ ஒரு கிரியேட்டரா அவர்கிட்டேருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்ன? This thing only. He molds, he get things done in the way he wants. அவங்க சார் சொன்ன மாதிரி every director will have seen அவங்களுக்குள்ள அந்த படம் இருக்கும், பட் அந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஆக்டிங், த வே, அந்த ஃப்ரேமு, இல்லைனா அது இந்த மேக்கிங் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். பட் அதில் எப்படி அந்த ஆக்டர்ஸை கொண்டு வருதுன்றது, அண்ட் நிறைய லாட் ஆஃப் ஆக்டர்ஸ் இன் அவர் ஃபிலிம்ஸ், சார் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ். ஸோ அவங்கள எல்லாமே இது புட்டிங் தெம் டுகெதர் இன் தட் சேம் ஸ்பேஸ். ஸோ ஓகே. ஸோ தம்பி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாத்தி எப்படி? சார் வந்து he's scared of him. ஹையஸ்டா சாரோட லைஃப்லேயே சார் கிட்ட திட்டுவாங்கன்னா ஒரே நான் தான் லைஃப்லே. அதாவது சாருக்கு இது நான் சொல்ல வர்றது, சாருக்கு பையனோ பொண்ணோ பிறந்தாலும் நான் தான் அந்த உரிமை யாருக்கும் தர மாட்டாரு, அந்த மாதிரி அம்மா திட்டுவாங்க. அதான் நான் சொன்னேன், நான் பிரதர்னு சாரை சொன்ன ரீசனு அது. ஃபஸ்ட்டு பயங்கர இப்போ அட்டாச் ஆகிட்டேன் நான் சார்கிட்ட. அதுக்கப்புறத்துலேருந்து நான் என்னைக்கு திட்டு வாங்க ஆரம்பிச்சேன்னா, படம் முடிகிற டேட் வரைக்கும் வாங்கியிருந்தாங்க. படம் ஃபோன் அடிச்சுலாம் திட்டுவாங்க. சார் ஹைதராபாத்தில் இருப்பார், நான் சென்னையில் இருப்பேன். இந்த சார் ஃபோனை எடுத்தா பழக்க தோஷம் போல. ஆனால் திட்டிட்டு அப்படியே மதியானம் கேரவன் கூப்பிடுவார்.
போனால் பிரியாணி அப்படியே எல்லாம் இருக்கும். அப்படியே போனோன்னே அதான் ஒரு திட்டிட்டு நம்மளுக்கு இப்படி ஒரு ட்ரீட் கொடுக்குறது. இன்னொன்று இருக்கு. ஸோ he would have scolded him while doing it, or after that when he is not there he'll discuss like that Ken did so well அப்படின்றா. ஸோ பயங்கரமாக திட்டுவார். பட் ஃபஸ்ட்டு ஒரு 2 days வந்து ஹர்ட் ஆச்சு. என்னடா நம்ம இப்படி ஒரு டேரக்டரை டிசப்பாயிண்ட் பண்ணுவோம். அதுக்கு மேலே எப்படி ஆயிடுச்சுன்னா ஏதோ பண்ணுறோம், சார் திட்டுறாரு, திருப்பி வந்து கொஞ்ச நேரம். ஏன்னா அவருக்கு இருக்கிற அவங்க சொன்ன மாதிரி ஒரு நல்ல இது என்னன்னா, திட்டிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சாரி பார்க்க கூட மாட்டார், அப்படியே போயிடுவார். ஓகே சார். அது வந்து நாட் ஒன்லி வித் மீ, வித் இஸ் ஏடிஸ் ஆல்சோ. அவருடைய ஏடியை திட்டினாலும் டக்குன்னு வந்து ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அந்த விஷயத்தில். சாரி இல்லைன்னா அண்ட் ஒரு குவாலிட்டி வாட் ஐ லைக் இன் மீன்ஸ், இப்போ எல்லா டேரக்டரும் ஷார்ட் முடிஞ்சோன்னா டக்குன்னு ரொம்பலாம் அப்ரிஷியேட் பண்ணி நான் பார்த்ததில்ல. ஒரு ஷார்ட் முடிச்சு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் அந்த ஆக்டர் கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்ணுவார், அதை பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவார், கை தட்டுவார், சாரே விசில் அடிப்பார், இதெல்லாம் பண்ணுவார். அது ரொம்ப அது ஜாலியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சீன் அடிச்சு முடிச்சு அப்பாடா இதுக்கு தானே நம்ம எனர்ஜி அப்படியே தானா இன்னும் நம்ம பெட்டரா பண்ணோப்பா அப்படின்னு நினச்சி பண்ணி தான் திட்டுவாங்க. ஆமா சேம் திங் ஹியர் அப்படியே நினைச்சு பண்ணிட்டா. லைக் சாரோட கட்லயே அது தெரியும். யூ அப்சர்வ் தட். ஏய் கட் இட் வாட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே டே அவருடைய கட்டுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணோம். கட் இட் அப்படின்னா ஓகேன்னு அர்த்தம். கட் இட்னு டவுட்டா சொன்னாங்க. ஏய் கட் கட் அப்படின்ற ஏன்டா இது சாரி சாரி சேம் திங் என்ட்ராது ஏன்டி உங்க வாய்ஸ் மாடுலேஷன்லயே உங்களோட டேக் ஓகே டேக்கா நாட் எஸ் சோ நீங்க வந்து லைக் behind the camera நீங்க அந்த சீன் வந்து டைரக்ட் பண்ணும்போது you also enactன்னு நான் கேள்விப்பட்டேன். So when did you pick this up and எப்படி how did you get along with it? No, it might sound strange but when I'm writing itself I try to enact and see how it's coming. So in that way we understand how the scene is going to shape up. Okay. And when I'm narrating அது ஒரு consciously it just comes off like that. Subconsciously I have that thing and I just when I'm narrating itself I narrate with action. So அது So Vaathi வந்து கோவிட் பீரியட்ல ஷூட் பண்ண ஒரு படம் and a lot of difficulties, challenges. Omicron wave. It wasn't a serious thing, but everyone got affected. Kind of affected. Yeah. Kind So of. how challenging was it to shoot a film in 2 languages simultaneously? very See, initially we wanted to finish off the film by we started in January last year. We wanted to finish off by the end of March. That was the plan. But people were falling sick. We kept on postponing the shoot, and finally we finished off the shoot in July. And then the one thing that I always wanted was a proper 2 to 3 months for post production. So when we were planning for release, Tiruchitrambalam and Nane Varuvan were already in the pipeline, and they were supposed to release first before our film because they started the film before us. So after these 2 films released, we wanted a spacing. So we didn't want to have another release in the same year, because by that time if we had released our film too in 2022, Dhanush sir would have had 5 releases. So but that was a conscious decision. We wanted to come with a little gap. So that's how it happened. Okay. Pen is mightier than the sword னு சொல்வாங்க. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து அதை எப்படி பார்க்கறீங்க? Each one of you with your opinions. Why everyone are looking at me? because you are the captain It of depends. the ship. It depends on the context. If you ask me as as a writer, Pen is definitely mighty. If you ask a journalist, yes, Pen is mighty. But border forum, if you just go to a border and say Pen is mightier than sword, it doesn't work. Anga sword is important,
the pen is important. So ஓகே சார் நீங்கள் உங்களோட பார்வையில் இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பிகாஸ் வாத்தி அண்ட் அந்த நீங்கள் எழுத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் பென்னோட அந்த நிப் இருக்கும். ஸோ உங்களோட பார்வையில் லைக் ஹவு டு யூ ரிலேட் டு திஸ் ஃப்ரேஸ், திஸ் ப்ராவர்ப்? டைட்டில் itself, you know, வாத்தி வாத்தியார்னு நம்ம சொல்லுவோம். வாத்தி எனக்கு டைட்டில் ரொம்ப பிடிச்சது. வாத்தின்னு வச்சுருக்காங்க வெறுமனே எப்படி. அப்போ படம் ஃபுல் பிக்சர் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் இன்டெலிஜென்ட்லி இந்த வாத்தி ஒரு வாத்தியார் வாத்தியார் வச்சுருக்காங்க. டைட்டில் வைக்கிறதுக்கு ரொம்ப யோசிக்கணும். சும்மா டைட்டில் வச்சுக்க முடியாது. ரீசனம் வாத்திங்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா வாத்தியா வாத்தியன்னா வாத்தியமா வாத்தியா வாத்தியா அப்படி இன்னைக்கு அந்த சாங் நான் ஒரு 150 இடம் பார்த்துருப்பேன். வாத்தி சாங் உண்மையில கோயிலில் அந்த சாங் போட்டு கேட்டுக்கிட்டே வலிய சம்யுக்தா கிராஃபிக்கில் என்னென்னமோ பண்ணி போடுவாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாம் என்ன என் அசிஸ்டன்ஸு இன்னும் 24 பைத்தியம் மாதிரி அதையே போட்டு ஏன் அசிஸ்டன்டாக கேட்பான். ஆமாம் சம்யுக்தா அல்ல the music itself, the lyrics itself, everything is perfect. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு சாமி முடிச்சோன்னா நான் சொல்கிறேன். He writes, I think he has written his songs, you know. லிரிசிஸ்ட் ஆல்சோ. ஸோ அவர் வந்து நிறைய கண்டென்ட் Lyricist also. ஸோ அதனால Music director, singer. ஆல் இன் ஆல். சொல்லுங்க சாமி. உங்களுக்கு அடுத்து நான் அப்படியே நீ சொல்லு. கேப்சர் பண்ணி நான் சொல்கிறேன், நீ சொல்லு. இல்லை எனக்கு அது எப்படி ஃப்ரேஸ் பண்ணணும்னு தெரியல ஒரு சென்டென்ஸாக. பட் சார் சொன்ன மாதிரி நம்மளுடைய தாட்ஸை வந்து நம்ம ஒரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறோம்ல ஒரு விஷயத்துலையும், அதுவே ஒரு ஆக்சுவலாக ஒரு ஹாப்பினஸ் தான். ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா அது வந்து இப்போ நம்ம ஒரு 4 பேருக்கு காமிக்கும் போது, இப்போ நான் உண்மையில சொல்ல போனால் உங்ககிட்ட நான் நிறைய காமிச்சிருக்கேன் நான் அப்படி பண்ணதெல்லாம். ஸோ அதை அப்படி காமிக்கும் போது இவங்க அப்ரிஷியேட் பண்ணும்போது அது ஒரு பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா லைக் வி கிரியேட்டட் சம்திங் அண்ட் தட் இஸ் பீன் அப்ரிஷியேட்டட் பை அதர்ஸ் அண்ட் அவங்களுக்கு அது புரியுதுன்றது ஒன்று இருக்குல்ல. சும்மா நம்ம பாட்டு ஏனோ தானோன்னு தான் எழுதி போட்டுடலாம், பட் அது புரியுதுன்றது ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது பெண்ணுன்றது வந்து எல்லா இடத்துலையும் முக்கியம் தான். வாட் அ பன் இன்டெண்டட். பெண் வந்து எல்லா இடத்துலையும் முக்கியம் தான். எல்லா இடத்துலையும் முக்கியம் தான். நோட் பண்ணுங்க. கமிங் டு Suddenly when he said something and I'm thinking about that perspective now, but yeah. Pen is indeed mightier than, because varthing, you know, words can change lives. Appo and mari, you know, pen endradhu, what you mean is that when you write, what you try to communicate, the way in which you try to communicate can have a lot of impact in the society. So ipo cinema pathina everything start with a pen. What is the first thing they write? They start writing that they start it, so there will be, so that then it converts into a cinema. Or if you take any revolution that has happened or any discussion that has happened, it has always started with a thought, and that thought converting into a writing or a language. So and nowadays if you see songs la kuda and mari you know the lyrics you can change. So maatram endradhu and if you can bring that in a beautiful way, then why? So absolutely லிரிக்ஸ் ரொம்ப அழகாக காதலிக்க கைடு இல்லை சொல்லித்தரவா சொல்லித்தரவாதி அந்த லைனே ஒரு இதாக அழகாக காதலிக்க கைடு இல்லை சொல்லித்தரவாதி.
ஆமாம் அப்படி கூட யாரும் இல்லை. சார் பயங்கர ஃபீல் ஐ டோட்லி எக்ரி வித் யூ சார். Yeah, correct. புரியுது உங்க ஃபீலிங் புரியுது. அது சமீப சம்யுக்தா அடுத்த ஆக்சுவலாக உட்காந்து இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நோ அது என்னோட ஒரு அந்த மூவே கொஞ்சம் பிளான்டா இருந்ததுன்னு நினைக்கிறேன் சார். ஆமா வந்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் அங்கேயே உட்காந்துட்டாரு. மேபி சார் கண்ணால் காண்பது போய் காதால் கேட்பது போய் மாதிரி இதுவும் போய் நான் அப்படி உட்காந்து சார். அது அப்படி இருந்தோட சும்மா உட்காந்து சார். இஸ் டூ ஸ்மார்ட். அந்த இப்போ சைக்கிள் கேப்ல அவருக்குள்ள இருக்கிற அந்த ஒரு லிரிசிஸ்ட கூட உள்ள வரும் நிறைய வரும். நிறைய வரும். அப்படி பல பல முகங்கள் வச்சிருக்காரு கேன். ஸோ பார்க்கலாம். ஸோ வாத்தி வர February 17 வந்து வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ கண்டிப்பாக நிறையவே பேர் வந்து நிறைய ரீசன்ஸ்க்காக இந்த படம் பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பிஃபோர் தேட் மக்கள் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரீசனுக்காக கண்டிப்பாக பார்க்கணும் திஸ் கம்பெலிங் ஃபேக்டர்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும்? திஸ் டைம் வில் ஸ்டார்ட் வித் சாம்யூ. நீங்க சொல்லுங்க. பாத்தீங்களா என் பேர் ட்ரெண்டிங் ஆகுது. இதுவே #Samyu's gonna trend on my word. அது இப்போ எல்லாருக்கும் புது ஒரு வார்த்தையா மாற போகுது. ஒரு நல்ல படமாக பண்ணியிருக்கோம். அந்த படம் தியேட்டரில் இருக்கும்போது இன்னவே வி நாட் டிமாண்டிங், வி ஆர் ரிக்வெஸ்டிங் தட் யூ கம் வாட்ச் த ஃபிலிம். அண்ட் ஒரு ஐ பிலீவ் ஒரு படத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்ன்றது ஒரு பெரிய ஒரு ஃபேக்டர். தட்ஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஆஃப் எனி ஃபிலிம். ஸோ அப்படி பார்த்தா வி ஹாவ் தட் entertaining factor in our film. So கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு வந்தால் they'll have a good time, enjoy. Yeah. Okay, நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா சார் ஆக்சுவலி நான் நடிச்சிருக்கேன். அதுவும் ஒரு ஃபேக்ட். அதுதான் தட் இஸ் ஆல்சோ. பட் ஆக்சுவலாக என்ன கேட்டிங்கன்னா நான் இந்த ஷூட்டில் இருக்கும் போதே நான் நிறைய டீச்சர்ஸ் கிட்ட கால் பண்ணி பேசினேன். எனக்கு இந்த படம் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்போ ஸ்கூல்ல தானே இருக்கேன். இல்ல காலேஜ்ல. சாரி டி சார் நோ ஃப்ரீடம் ஆஃப் இவ ஃபெயில் ஆயிட்டா நடுவுல எக்ஸாம்ல. சோ அது எப்படி பாஸ் ஆவறது, அட்டெண்டன்ஸ் எல்லாம் எப்படி கரெக்ட்டா அதுக்காக டீச்சர்ஸ் ரெக்கார்ட் பண்றது மாத்திட்டா. இப்போ ஆக்சுவலா வந்து ஹானஸ்டா சொல்லணும்னா இன்னைக்கு வந்து நான் நடிச்சு இப்படிலாம் வந்ததுக்கு காரணமே என் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான். அன்னைக்கு வந்து அவங்க என்னை வந்து நடிக்கிறதுக்குலாம் பெர்மிட் பண்ணலன்னா இது வாய்ப்பே இல்லை. வாத்தியை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு டீச்சரை ரொம்ப பிடிக்கும்ல, அந்த மாதிரி ஒரு டீச்சரை கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மூவி என்ன கேட்டீங்கன்னா. அதனால தான் நான் ஷூட்டில் இருக்கும் போது நான் என் டீச்சர்ஸ் கிட்டலாம் நான் பேசுவேன். அது உண்மையில எனக்குன்னு அந்த மாதிரி 2-3 டீச்சர் இருக்காங்க. அப்படி எல்லாருக்கும் இருக்கிற டீச்சர்ஸ் கூட மூவி பார்த்தோன்னே ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓகே சார், நீங்கள் சார் இந்த படம் வந்து நீங்கள் இந்த ஒரு காரணத்துக்காக கட்டாயமாக பார்த்தே ஆகணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதில் ஒரு காரணம் சொல்ல முடியாது. தி ஹோல் பிக்சரே மியூசிக் வாத்தி டெக்னிக் சொல்லலாம். தனுஷோட பெர்ஃபார்மன்ஸ், சம்யுக்தாவுடைய அழகு பெர்ஃபார்மன்ஸ், இதுக்காண்டி எல்லாரும் பார்க்கணும். யூனிவர்சலி அதுக்கு லாங்குவேஜே தேவையில்லை. இப்போ அது தெலுங்கில் வந்ததா தமிழில் வந்ததா, there is no need of language. நீங்கள் வெறுமே சைலண்டாக போட்டு காட்டுறீங்க கூட அவசியம். அது யூனிவர்சலி அக்செப்ட். See, I'm not asking anyone to come to this film because it has a good message. I'm sure if they come to the theaters and watch the film, it's an entertaining film. Entertainment ana comedy mattum illa, dance mattum illa. It's as long as a film is getting you engrossed and in a theater, it's making, even if it's making you cry, if it's making you think, adikoda one of the entertainment. I'm sure people who come to the theaters are going to get a lot of entertainment and a thoughtful entertainment. So automatically மல்லிகைப்பூ ஒரு வாசம், அது மாதிரி இது ஒரு வாசம். Wow sir, wow, super sir. People will come automatically. You don't necessarily.
இதை கூட்டி வாங்க வாங்க அந்த ஸ்மெல் பார்த்தாலே அப்படி போயிடும் அந்த மாதிரி. அதனால் இந்த ப்ரொமோஷன் என்பது ஃபார்மாலிட்டியான அந்த ப்ரொமோஷன் நீங்களாம் பேசு இட்ஸ் ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் இஸ் a good film, entertainment, music, everything is good film. அதனால் ஒன்றும் தேவையில்லை. பூக்கடைக்கு விளம்பரம் வேணுமா எல்லாரும் சொல்லித்தரமாக Superly said, sir. I'm so happy, blessed feeling here, I know. In fact, all of us. Yeah. So, thank you sir, thank you so much. Thank you. எங்களுக்காக வந்து நிறையவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு, and I'm sure Vaathi is gonna like break records with the most essential content we require for today's generation and parents as well. So Vaathi padam theaters la release agudhu. Wishing you all the very best, and kandipa இந்த படம் theaters la பார்த்து support பண்ணுங்க, and thank you once again. Thank you.